ஆழ்வார்கள் தரிசனம். கரியவாகிப் புடபரந்து மிளிர்ந்து செவ்வரியோடி ஆழ்வார்களவன் நேண்டலையறிந்த நெடுநோக்கினழகும் பகுதி 72. வடிவழகு கட்டியம். திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற நிலை அது அர்ச்சாவதாரம் என்று வழங்கப் பெறுகின்றது. இந்த அர்ச்சாவதாரத்திலே நாம் அனுபவிப்பது அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரக சேவையை, அதாவது மிகவும் அழகான திருமேனி சேவை என்று அதைத்தான் நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அப்படி எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் பல பல உற்சவங்களிலே சேவிக்கின்ற பொழுது அவனுடைய திருமேனி முழுதும் ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். உண்மையாக சொல்ல போனால் அந்த வஸ்திரங்களுக்கும் அந்த ஆபரணங்களுக்கும் அழகு கொடுப்பவன் அவன். அவற்றை அணிந்திருக்கிறபடியினாலே அவன் அழகன் என்று சொல்லுவதை காட்டிலும் அவன் அணிந்திருக்கின்றபடியினாலே அந்த ஆபரணங்களும் கூட அழகு பெறுகின்றன என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். திருவரங்கம் பெரிய கோவிலிலே திருவரங்கநாதன் நம்பெருமாளுக்கு ஒரு கட்டியம் சேவிப்பதுண்டு. ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் என்று அவருக்கு ஒரு கட்டியம் சேவிப்பதுண்டு. ஆனால் இந்த வார்த்தை உண்மையா பொய்யா என்று கூட நமக்கு ஐயம் ஏற்படலாம். அந்த ஐயத்தை நாம் எப்பொழுது நீக்கிக் கொள்ளலாம் என்றால், எம்பெருமான் எல்லா ஆபரணங்களையும் களைந்து விட்டு ஒரு வஸ்திரத்தோடு அப்படி எம்பெருமான் எழுந்தொழி இருப்பான் அவனுடைய திருமஞ்சன காலங்களிலே. அதனால்தான் அந்த திருமஞ்சனத்தை எல்லோரும் சேவிக்கும்படியா அப்படி செய்கின்றார்கள். இப்படி எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிற நிலைக்கு நம்முடைய பெரியோர்கள் சர்வஸ்வதானம் என்று ஒரு பெயரிட்டு இருக்கிறார்கள். அதாவது சர்வஸ்வதானம் என்னால் எம்பெருமான் தன்னுடைய வடிவழக அத்தனையும் தன்னுடைய திருமேனி அழக அத்தனையும் அனைவரும் பார்க்கும்படியாக எல்லோருக்கும் வழங்குகின்றான் அல்லவா. ஆகினாலே இந்த திருமேனி அழகை நமக்கு கொடுக்கிற அந்த நிலைக்குத்தான் சர்வஸ்வதானம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.